வணக்கம், இது கிரைம் டைம். நான் மகாலிங்கம் பொன்னுசாமி. கன்னியாகுமரியில் மனைவிக்கு உப்புமா மற்றும் குளிர்பானத்தில் விஷம் கலந்து கொடுத்து கொலை செய்த பேராசிரியர் மற்றும் அவரது குடும்பத்தினரை போலீசார் கைது செய்திருக்கிறார்கள். காதலிக்க வேண்டும் என்று சிலர் மிரட்டுவார்கள், ஏன் கொலை கூட செய்வார்கள். ஆனால் இவர் தன்னை விட்டு விலகிவிடு என்று சொல்லி கொலை செய்திருக்கிறார். என்ன நடந்தது? கட்டிய கணவன் பிரச்சனை இல்லாமல் இனி தம்மோடு வாழ்க்கை நடத்துவார் என்ற நம்பிக்கையில் அவர் அளித்த உப்புமாவை சாப்பிட்ட மனைவி உயிரிழந்துள்ளார். உப்புமாவை சாப்பிட்ட வீட்டு நாயும் உயிரிழந்துள்ளது. மனைவியின் சாப்பாட்டில் கணவன் விஷம் வைக்கும் அளவிற்கு குடும்பத்தில் என்ன பிரச்சனை? கன்னியாகுமரி மாவட்டம் தக்கலை அருகே உள்ள வெள்ளிக்கோடு பகுதியைச் சேர்ந்தவர்கள் பெலார்மின் திவ்யா தம்பதி. இவர்களில் பெலார்மின் தனியார் பொறியியல் பேராசிரியராக பணியாற்றி வருகிறார். திவ்யா மற்றொரு தனியார் கல்லூரியில் உதவி பேராசிரியராக பணிபுரிந்து வந்தார். திருமணமாகி 2 மாதங்களுக்கு பிறகு இருவருக்கும் இடையில் சண்டையும் சமாதானமுமாக வாழ்க்கை தொடர்ந்துள்ளது. இந்நிலையில் புதன்கிழமை காலை வழக்கம்போல் வீட்டில் காலை உணவாக உப்புமாவை சாப்பிட்டுள்ளார் திவ்யா. பின் தான் சாப்பிட்டதில் மீதி இருந்த உப்புமாவை வீட்டு நாய்க்கு வைத்துள்ளார். அதையடுத்து இருசக்கர வாகனத்தில் கல்லூரிக்கு புறப்பட்டு சென்றுள்ளார். வீட்டிலிருந்து 2 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள சடையங்கால் என்ற பகுதியில் திவ்யா சென்று கொண்டிருந்த போது திடீரென தலை சுற்றி கீழே விழுந்து விட்டார். அக்கம் பக்கத்தில் இருந்தவர்கள் அவரை மீட்டுச் சென்று தக்கலை அரசு மருத்துவமனையில் சேர்த்தனர். அங்கு சிகிச்சை பலனின்றி திவ்யா உயிரிழந்து விட்டதாக மருத்துவர்கள் அறிவித்தனர். தனது மகள் திவ்யாவின் மரணச் செய்தி கேட்டு அதிர்ச்சியடைந்த பெற்றோர்கள் மருத்துவமனைக்கு வந்தனர். திவ்யாவின் மரணத்தில் மர்மம் இருப்பதாக அவரது தந்தை ஜான் அலெக்சாண்டர் புகார் அளித்தார். புகாரின் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து திவ்யா கணவர் பெலார்மின், மாமனார் பெர்க்வான்ஸ், மாமியார் அமலோட்பவம் ஆகியோரை பிடித்து விசாரணை நடத்தினர். இதற்கிடையே திவ்யா வீட்டில் உள்ள நாய் உப்புமாவை சாப்பிட்டுவிட்டு இறந்து கிடந்தது. இதனால் திவ்யா சாப்பிட்ட உப்புமாவில் விஷம் கலந்து இருக்கலாம் என்ற கோணத்தில் போலீசார் விசாரணையை முடுக்கிவிட்டனர். இது தொடர்பாக பெலார்மினிடம் கிடுக்குப்பிடி விசாரணை நடந்தது. விசாரணையில் தன்னுடைய மனைவி சாப்பிட்ட உப்புமாவில் விஷம் கலந்த அதிர்ச்சி தகவலை கூறினார். உடனே போலீசார் பெலார்மினை கைது செய்து கொலைக்கான காரணம் குறித்து மேல் விசாரணை நடத்தினர். போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்ட போது அதிர்ச்சிகரமான தடயங்களும் தகவல்களும் சிக்கின. சொத்துக்கு ஆசைப்பட்டு அந்த அடிப்படையில் அந்த தகப்பனார் அந்த பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கவங்க ஆசைப்பட்டு கல்யாணம் பண்ணி கொடுத்தாரு. 86 பவுன் நகை கொடுத்தாரு. 10 லட்ச ரூபா 11 லட்ச ரூபாய்க்கு அவர் டிபாசிட் பண்ணியிருக்காரு. 5 லட்ச ரூபா கல்யாணம் பண்ணதுக்கு கொடுத்தாரு. அதுக்கப்புறம் அந்த குடும்ப வாழ்க்கையில் அந்த பிள்ளைங்க 2 மாதம்தான் நல்ல முறைக்கு வாழ்ந்த மாதிரி ஒரு தகவல் எங்களுக்கு. அந்த பிள்ளை வாழ்ந்தது. பெலார்மினுக்கும் திவ்யாவிற்கும் கடந்த 2017ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் திருமணம் நடந்துள்ளது. ஓரிரு மாதங்கள் நன்றாக கழிந்த நிலையில் தம்பதியிடையே அடிக்கடி தகராறுகள் ஏற்பட்டுள்ளன. பெலார்மின் வேறொரு பெண்ணை காதலிப்பதாகவும் அவரைத்தான் மணக்கப் போவதாகவும் திவ்யாவிடம் கூறியுள்ளார். திவ்யாவின் பெற்றோர் மாப்பிள்ளை வீட்டாருடன் பலமுறை சமாதான பேச்சுவார்த்தைகள் நடத்தி தங்களது மகளை மாப்பிள்ளை வீட்டில் சேர்த்து வைத்தனர். அதையடுத்து பெலார்மின் திவ்யா தம்பதி வாழ்க்கை எந்தவித பிரச்சனைகளுமின்றி சுமூகமாக சென்று கொண்டிருந்தது.
கடந்த ஜனவரி மாதம் குளிர்பானத்தில் பாதரசம் கலந்து குடிக்கும்படி வற்புறுத்தியுள்ளார் பெலார்மின். சந்தேகமடைந்த திவ்யா அதை குடிக்க மறுத்து தட்டிவிட்டுள்ளார். அப்போது குளிர்பான துளிகள் தாலியில் பட்டதும் தாலி தங்கம் உருகியுள்ளது. அது என்ன என்று கேட்டபோது பாதரசம் என்று பெலார்மின் தெரிவித்துள்ளார். தன் வாழ்க்கையில் இருந்து விலகாவிட்டால் விஷம் வைத்து கொன்று விடுவதாகவும் மிரட்டியுள்ளார். இந்த நிலையில்தான் புதன்கிழமை காலை குடும்பத்தினருக்கு உப்புமா தயாரித்துவிட்டு குளிக்கச் சென்றுள்ளார் திவ்யா. அப்போது பெலார்மின் உப்புமாவில் விஷம் கலந்து வைத்துள்ளார். இதை அறியாத திவ்யா அதை சாப்பிட்டு விட்டு மீதியை நாய்க்கு வைத்துள்ளார். செல்லும் வழியில் திவ்யா மயங்கி விழ இங்கே வீட்டில் விஷம் கலந்த உப்புமாவை சாப்பிட்ட நாய் உயிரிழந்துள்ளது. போலீசார் பெலார்மின் வீட்டில் விசாரணைக்கு வந்தபோது நாய் இறந்து கிடந்தது தெரிய வந்துள்ளது. மேலும் மருத்துவமனையில் சிகிச்சையின் போது தனது உணவில் விஷம் கலந்திருக்கலாம் என திவ்யா மருத்துவர்களிடம் வாக்குமூலம் அளித்துள்ளார். அவர்கள் கேட்ட சீர்வரிசை அத்தனை வரதட்சணைகள் பணமாகவும் நகையாகவும் சொத்தாகவும் எல்லா கேட்ட அத்தனை இதையும் கொடுத்து தான் முறைப்படி திருமணம் என்பது செய்து வைத்தார்கள். திருமணத்துக்கு பிறகு அவளை திவ்யாவுக்கு சரியான பாதுகாப்பு என்பது அந்த வீட்டில் இல்லாத ஒரு நிலைமை என்பது தொடர்ச்சியாக ஏற்பட்டிருக்கு. அவர்களை ஊருக்கு வைக்கப்பட்டு இதை வெளியே சொல்லாமல் பேசி வீட்டுக்குள்ளேயே வச்சு பேசி அதை கொண்டு வந்தாங்க. அது காலகாலத்தில் செய்யாதனுடைய விளைவாக கடைசியாக அவளை கொலை செய்ய வேண்டிய அளவிற்கு வந்திருக்கு. இப்படி ஒரு சம்பவம் என்பது இந்த இந்திய நாட்டிலேயே எங்கேயுமே நடக்க விடாத ஒரு சம்பவம். பிள்ளைக்கு உணவில் ஒரு விஷத்தை கலந்து கொடுத்த விஷயம் என்பது கொடுத்தது மட்டுமல்ல, அந்த கொலையை மறைக்கின்ற விதத்தில் ஆக்சிடென்ட் என்று சொல்லி திசை திருப்பதற்கான ஏற்பாடை கூட பெலார்மின் தரப்பில் இருந்து செய்யப்பட்டது என்பது எக்காரணத்தை கொண்டு ஏற்றுக்கொள்ள முடியாத விஷயம். மேலால இப்படி ஒரு சம்பவம் என்பது இந்த நாட்டில் இருக்கின்ற எந்த பெண்ணுக்கும் வராத ஒரு நடவடிக்கை என்பது காவல்துறை எடுக்கப்பட வேண்டும். ஆன்லைனில் இப்படிப்பட்ட திராவகத்தை விற்பதை தடை செய்வது மட்டுமல்லாமல் இதே போன்ற பல்வேறுபட்ட சம்பவங்கள் என்பது நடந்துட்டு இருக்குது நாட்டில். அதில் அரசாங்கம் முறையான நடவடிக்கை எடுத்து இப்படிப்பட்ட ஆன்லைன் விற்பனைகள் என்பது தடை செய்யப்பட வேண்டும் என்பதை எங்களுடைய கோரிக்கையாக கொடுக்க. இதில் கொடுமை என்னவென்றால், மனைவியை கொலை செய்ய தேவைப்பட்ட விஷத்தை இணையதளம் மூலம் பெலார்மின் வாங்கியுள்ளார் என்கிறது காவல்துறை. வீட்டில் இருந்த உணவு மாதிரிகளை சேகரித்த போலீசார் அவற்றை ஆய்வுக்கூடத்திற்கு அனுப்பியுள்ளனர். திவ்யா மற்றும் நாயின் உடற்கூறாய்வு முடிந்த பிறகே என்ன மாதிரியான விஷம் கலக்கப்பட்டது என்பது தெரிய வரும் என தெரிவித்துள்ளனர் போலீசார். மேலும் திவ்யாவின் வாக்குமூலத்தின் அடிப்படையில் கணவன் பெலார்மின், மாமனார் பெர்க்மான்ஸ் மற்றும் மாமியார் அமலோத்பவம் ஆகிய 3 பேரும் விசாரணை வளையத்திற்குள் கொண்டு வரப்பட்டுள்ளனர். வேறொரு பெண்ணை மணப்பதற்காக உதவி பேராசிரியரான மனைவியை சாப்பாட்டில் விஷம் வைத்து கணவனே கொலை செய்த சம்பவம் தக்கலை சுற்று வட்டாரங்களில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது.